சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. உன் காதலுக்காக என்னை உதறி தள்ளிவிட்டதாக அவனிடம் சொல். நண்பா, நடிப்புதானே நண்பா? நீ மங்கம்மாவை மணந்து கரிகாலனின் மைத்துனனாக பூம்புகார் அரண்மனைக்குள்ளே புகுந்து விட்டால் ஒவ்வொரு கணமும் அங்கே என்ன நடக்கிறது என்பதை உன்னால் கண்காணிக்க முடியும். அதற்காக உன்னை பிரிந்து விட்டதாக சொல்வதா? நடிப்பிற்காக கூட நான் அப்படி சொல்ல மாட்டேன். நண்பா, இந்த நேரத்தில் நான் சொல்லும்படி நடப்பதுதான் நமக்கு நல்லது. இதன் மூலம் உன் காதல் நிறைவேறி நீ விரும்பிய பெண்ணை நீ மணமுடிக்கப் போகிறாய். அதே சமயம் உன் நண்பனின் திட்டமும் நிறைவேறி எதிரியின் கோட்டைக்குள்ளேயே இருந்து உளவு பார்த்து நாம் வெற்றிக்கும் வழிவகுக்கப் போகிறாய். அந்த கரிகாலன் தான் மட்டும்தான் புத்திசாலி என்று நினைத்து நாங்கூர் வேளானை பயன்படுத்தி நம் திட்டங்களை தெரிந்து கொண்டு நம் இருவரையும் பிரிக்க முயற்சி செய்கிறான். அதையே நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வோம். இந்த அரிய சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் இதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லை, இதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கிறது. நண்பா, நாம் எல்லாம் போராளிகள். நாம் ஆசாபாசத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீ தைரியமாக இதை செய். வேளிர்குடி பெரிய பேரரசாக மாற வேண்டும். அதுதான் நமது லட்சியம். சரி, நீ சொல்வதா இதை நான் செய்கிறேன். நல்லது, தைரியமாக செல். நான் வருகிறேன். சற்று நில்லுங்கள். யார் நீங்கள்? அரசரை காண வேண்டும். அனுமதி இல்லாமல் அரசரை பார்க்க முடியாது. என்ன, என்னையா தடுக்கிறாய்? நான் வந்திருக்கிறேன் என்று தெரிந்தால் அரசரே வந்து என்னை அழைத்துச் செல்வார். அவ்வளவு முக்கியமானவர் என்றால் அவ்வப்போது தாங்கள் இங்கு வந்திருக்க வேண்டுமே. எங்களுக்கு உங்களை தெரிந்திருக்க வேண்டுமே. இனிமேல் தெரிந்து கொள்வாய். நீ சென்று மாமன்னரிடம் அழுந்தூர் வேளிர்குடி மன்னன் விஜயபூபதி வந்திருப்பதாக போய் சொல். சற்று பொறு. அதற்கு முன்னால் நான் இவரிடம் சற்று பேச வேண்டும். இவர் எனக்கு தெரிந்தவர்தான். நீங்கள் சற்று விலகி இருங்கள். ஆகட்டும். எங்கெங்கு வந்தீர்கள்? வேறெங்குமே போக முடியாதபடி ஒரு பெண் என்னை பைத்தியமாக்கி விட்டாலே, அதனால்தான் இங்கு வந்தேன். அடடா, அப்படியானால் ராஜ வைத்தியரிடம் அல்லவா அழைத்து செல்ல வேண்டும்? எனக்கு வேண்டிய மருந்தை தர வேண்டியவள் இங்குதானே இருக்கிறாள். அதனால்தான் இங்கு வந்தேன். அது என்ன மருந்தோ? அந்த மருந்தின் பெயர் மங்கம்மா. அப்படியா? நீங்கள் சொல்வது உண்மைதானா? ஏன் உனக்கு சந்தேகம்? என்னால் இனி உன்னை மறக்க முடியாது. உன் காதலுக்கு முன்னால் நான் தோற்று போனேன். இதை நான் நம்பலாமா? ஏன் இப்படி கேட்கிறாய்? அந்த அளவிற்கு வீரமாக பேசியவர் இப்போது மனம் மாறி வந்திருக்கிறார் என்றால் நான் யோசிக்க வேண்டாமா? தெளிவாக யோசித்து தீர்மானித்த பிறகுதான் இங்கு வந்தேன். அப்படியானால் என் அண்ணனிட்ட நிபந்தனையை ஏற்றுக்கொண்டீர்கள் இல்லையா? அதனால்தான் இங்கு வந்தேன் மங்கம்மா. என் வாழ்க்கை என்னும் துலாக்கோலில் ஒரு புறம் நட்பை வைத்திருந்தேன், மறுபுறம் காதலை வைத்திருந்தேன். நட்பு மேலே சென்று விட்டது, காதல்தான் அழுத்தமாக கீழே நின்றது. காதல் போயின் சாதல் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். பலே விஜயபூபதி, பலே! வாழ்க மாமன்னர். நீ இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவன் என்பதை மங்கம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மைதான் என்பதை துலாக்கோலில் நிறுத்தி காட்டிவிட்டாய். தங்கள் பாராட்டு கிடைத்தது நான் செய்த பாக்கியம். நான் தான் என் தங்கையை உனக்கு தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேனே. மன்னவா, தாங்கள் தங்கள் சகோதரி விரும்பியது எதையும்
மறுத்ததே இல்லை. ஆனால் அவரது வாழ்க்கையையே தீர்மானிக்கப் போகும் மன விஷயத்தில் மாறுபாடு நேர்ந்து விடுமோ என்று நான் நினைத்தேன். ஆனால் விஜயபூபதி அதை சுலபமாக்கிவிட்டார். காதல் ஒருவரை எந்த அளவிற்கு மாற்றும் என்பதற்கு விஜயபூபதியே உதாரணம். விஜயபூபதி, இதற்காக நான் விதித்த நிபந்தனையில் உனக்கு வருத்தம் இல்லையே? தங்கள் நிபந்தனை நியாயமானதாக இருக்கும்போது அதில் வருந்துவதற்கு என்ன இருக்கிறது? தாங்கள் கேட்ட நியாயமான கப்பத்தொகையை தர முன்வராமல் தங்களை எதிர்க்க துணிந்து விட்டவர்களோடு நானும் இவ்வளவு காலம் இருந்து விட்டேனே என்பதை நினைத்தால் எனக்கே வேதனையாக இருக்கிறது. குறுநில மன்னர்களான நாங்கள் பேரரசுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக வாழாமல் தங்களை எதிர்த்து வாழ்நாளை வீணாளாக்கிக் கொள்ள துணிந்தவர்களோடு இனியும் நான் இருந்து என்ன பயன்? காலமெல்லாம் ஒருவனை தொடர்ந்து வருபவள் அவனது காதல் மனைவியை தவிர இடையில் சில காலம் பழகிவிட்டு செல்லும் நண்பன் அல்ல. தான் பிறந்த மண்ணை பிரிந்து, தன்னை வளர்த்த தாய் தந்தையரை பிரிந்து, முகம் தெரியாத குடும்பத்தில் வந்து கணவனுக்காக தன் வாழ்வை தியாகம் செய்கிறாளே ஒரு பெண், அதற்கு ஈடாக என்ன இருக்கிறது? ஆஹா, விஜயபூபதி, இப்பொழுது நீ மணக்கப் போகும் மங்கம்மாவை பற்றி மட்டும் சொல்லவில்லை, நான் மணந்து கொள்ள போகும் வானவன் மாதேவியை பற்றியும் சொல்லிவிட்டாய். அதனால் நானும் ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டேன். தமையனுக்கும் தங்கைக்கும் ஒரே நாளில் திருமணம் நடக்கட்டும். எனக்கும் வானவன் மாதேவிக்கும் விஜயபூபதிக்கும் மங்கம்மாவிற்கும் ஒரே மேடையில் மணவிழா நடைபெறட்டும். பார்த்தீர்களா என் நண்பனின் சாமர்த்தியத்தை? எதிரியின் கோட்டைக்குள்ளேயே புகுந்து அந்த கரிகாலனின் தங்கையையே மணக்க அனுமதி வாங்கிவிட்டான். திருமண நாளும் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஆக இப்போது இவர் கரிகாலனுக்கு மைத்துனராக போகிறார். எதற்காக இந்த நேரத்தில் நமது ரகசிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள் என்பதுதான் புரியவில்லை. நாம் எதை சாதிப்பதற்காக இவ்வளவு நாள் நாம் திட்டமிட்டிருந்தோமோ அதற்குரிய நேரம் வந்துவிட்டது என்பதால் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். எதை பற்றி சொல்கிறீர்கள்? எனது படையும் எனக்காக நீங்கள் அனுப்பிய படையும் எந்த நேரத்திலும் படையெடுப்பை நடத்த தயாராக இருக்கிறது. அதனால் கரிகாலன் மீது போர் தொடுப்பதற்காகத்தான் உங்கள் ஆலோசனைகளை கேட்பதற்காக அழைத்திருக்கிறேன். என்ன இது? இவருக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்கிறீர்கள், படையெடுப்பு நடத்த ஆலோசனை நடத்த வேண்டும் என்றும் சொல்லுகிறீர்கள். ஒன்றுக்கொன்று பொருத்தமாக இல்லையே. மன்னவா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன செந்தலையாரே, தங்கள் யோசனைக்கு என்றுமே இடம் உண்டு. என்ன தயக்கம்? எதுவாயினும் சொல்லுங்கள். திருமண நாளில் அனைவர் கவனமும் மணமேடையில்தான் இருக்கும். பிரதானமான படைத்தலைவர்கள் அனைவரும் அங்குதான் குவிந்து கிடப்பார்கள். ஒரு திருமணம் என்றாலே அப்படித்தான், அதிலும் 2 திருமணங்கள். எவனை எதிர்த்து நாம் போர் தொடுக்கப் போகிறோமோ அவனே அங்கு மணமகனாக மணமேடையில் விற்றிருப்பான். இந்த நேரத்தில் நாம் பூம்புகாரை தாக்கினால் எதிர்த்து நிற்கக்கூட யாரும் இருக்க மாட்டார்கள். கோட்டைக்குள் எளிதாக நுழைந்து ஆட்சியை கைப்பற்றி விடலாம். ஆஹா, அருமையான யோசனை. செந்தலையார் எது சொன்னாலும் அது பொருத்தமாகத்தான் இருக்கும். அவர்கள் திருமண பொருத்தம் பார்த்து அதை நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த நேரத்தையே போருக்கு பொருத்தமான நேரமாக நாம் மாற்றிக்கொள்ளலாம். திருமணம் நடந்து அவர்கள் மண்டபத்தை விட்டு வெளியே வரும்பொழுது நாடு நமதாக இருக்கும். அதற்கு பிறகு கரிகாலனின் முதலிரவு காராகிரகத்தில் தான் நடக்கும். ஆனால் என்ற வார்த்தை ஆபத்தானதாயிற்றே. அதை ஏன் இப்போது சொல்கிறீர்கள்? விஜயபூபதியும் ஒரு மணமகனாயிற்றே. நம் பொருட்டு இவர் அங்கிருந்தபடியே அனைத்தையும் செய்தாலும் இவரும் மனம் புரிந்து கொள்ளப் போகிறார் அல்லவா? அந்த பெண்ணின் நிலை என்ன? திருமணம் முடிந்த மறுகணமே மனைவியை பிரிந்து வர நேரிடுமே. அப்படியே நினைக்க வேண்டும். திருமணம் முடிந்த மறுகணம் முதல் பெண்கள் கணவருக்குத்தானே கட்டுப்படுவார்கள். அது தமிழ் பெண்களுக்கே உரிய இயல்பாயிற்றே. அதனால் விஜயபூபதியோடு மங்கம்மா புறப்பட்டு வருவது நிச்சயம் நடக்கும். இந்த படையெடுப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதை சொல்லுங்கள். எங்களுக்கென்று தனி கருத்து ஏது? திருமண நாளன்றே படையெடுப்பை நடத்திவிடலாம் என்று தாங்கள் கூறிவிட்டால் உங்களுக்கு நாங்கள் துணை இருப்போம். ஆஹா, இதைத்தான் உங்களிடம் நான் எதிர்பார்த்தேன். இனி எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. என் நண்பன் விஜயபூபதிக்கு திருமண பரிசாக
அவன் விரும்பிய பெண்ணை மட்டுமல்ல, அந்த நாட்டையும் வென்று பரிசாக வழங்குவேன். வாழ்க இருங்கோவேள், வெல்க வேளிர்குலம். 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 உன் அண்ணன் வகுத்த திட்டத்தை வேளிர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். திருமண நேரத்தில் அனைவரின் நினைவும் மண விழாவில் இருக்குமே தவிர அந்த நேரத்தில் தாக்குதல் நடக்கும் என்று எவருமே எதிர்பார்க்க மாட்டார்கள் என்பதால் வேளிர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு அதில் ஈடுபட்டார்கள். அவரவர் படைகளை ரகசியமாக திரட்டினார்கள். தங்களுடனே இருந்த நாங்கூர் வேளார் கடைசி நேரத்தில் தங்களுக்கு துரோகம் செய்துவிட்டார் என்ற ஆத்திரம் அனைவரிடமும் இருந்தன. அதனால் மிகவும் தந்திரமாக இந்த படையெடுப்பை நடத்தி கரிகாலனை வென்று நாங்கூர் வேளாருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று கருதினார்கள். எதிரியின் கோட்டைக்குள்ளேயே இருந்தபடி விஜய பூபதியார் தங்கள் வெற்றிக்கு வழி அமைப்பார் என்றும் எதிர்பார்த்தார்கள். அண்ணன் வகுத்த திட்டம் நிறைவேறியதா? குறிப்பிட்ட நாளில் வேளிர்கள் ஒன்று திரண்டு சென்றார்களா? திருமணங்கள் என்னவாயிற்று? திருமணமும் நடந்தது, படையெடுப்பும் நடந்தது. படையெடுப்பு வெற்றி அடைந்ததா? அந்த படையெடுப்பு வெற்றி அடைந்திருந்தால் நாம் ஏன் இப்படி கானகத்தை சுற்றித் திரிய போகிறோம்? அப்படியானால் ஆமம்மா, சோழ மன்னன் வேளிர்கள் எப்படியும் ஏதாவது சதி செய்வார்கள் என்பதை மிகவும் தெளிவாக கணித்திருந்தான். அந்த வகையில் அவன் மிகவும் கெட்டிக்காரன் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நமது வேளிற்படை பூம்புகார் எல்லைக்குள் நுழைந்த மறுகணமே கரிகாலனின் பெரும் படை நமது வீரர்களை சூழ்ந்து கொண்டது. முதல் அணியில் இருந்த வேளிற்படை வீரர்கள் ஒருவர் கூட உயிரோடு மிஞ்சவில்லை. அவர்களுக்கு ஏற்பட்ட கதியை பார்த்த மற்ற வீரர்கள் உயிர் பிழைத்தால் போதுமென ஓட ஆரம்பித்து விட்டார்கள். படை நடத்தி வந்த வேளிர்குல தலைவர்கள் சோழ படையினரிடமிருந்து தப்பித்தால் போதுமென ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறிவிட்டார்கள் என்றால் நம் படை வீரர்களால் என்ன செய்ய முடியும்? ஏன் அண்ணி, சோழ மன்னனுக்கே மைத்துனனாகிவிட்ட விஜய பூபதி அண்ணனுக்கு ஏதும் உதவி செய்யவில்லையா? என்னம்மா அப்படி கேட்டு விட்டாய்? அவர் உன் அண்ணனோடு தொடர்பு கொள்ள பெரிதும் முயன்றிருக்கிறார். ஆனால் நாட்டை விட்டு காட்டுக்கு நாம் குடி புகுந்ததால் உடனடியாக அவரால் உன் அண்ணனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அண்ணன் எடுத்த படையெடுப்பால் விஜய பூபதியாருக்கு எந்த சிக்கலும் ஏற்படவில்லையா? சோழ மன்னன் அவரை சந்தேகப்படவில்லையா? இல்லை, அவர் மேல் எந்த சந்தேகமும் வராத முறையில்தான் உன் அண்ணன் திட்டத்தை வகுத்திருந்தார். அதன் பிறகு விஜய பூபதியார் அண்ணனை சந்திக்கவே இல்லையா? நாம் காட்டிற்கு வந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அரண்மனையில் இருந்தபோது எனக்கு ஏற்பட்ட நோயும் காட்டிற்கு வந்ததும் அதிகமானது. படையெடுப்பில் தோற்றது மிகப்பெரிய வேதனை என்றால் என் மனைவி நோய்வாய்ப்பட்டு விட்டாளே என்ற வேதனை உன் அண்ணனை மிகவும் வாட்டியது. கரிகாலன் மீதிருந்த கோபத்தை அது அதிகப்படுத்தியது. கரிகாலனை அழிக்க மீண்டும் உன் அண்ணன் ஒரு திட்டம் தீட்டினார். விஜயபூபதி அண்ணனை தனிமையில் சந்தித்தார். ஓ, மீண்டும் அவர்கள் இருவரும் சந்தித்தார்களா? அண்ணன் என்ன திட்டம் தீட்டியிருந்தார்? சொல்கிறேன். அந்த நாளை உன் அண்ணனால் மட்டுமல்ல, என்னாலும் மறக்க முடியாது. அண்ணன் விஜய பூபதியார் உன் அண்ணனுக்காக காத்துக் கொண்டிருந்தார்.
வா நண்பா. நண்பா. எத்தனை ஆண்டுகள், எவ்வளவு சோதனைகள். நீ காட்டிலே மறைந்து வாழ்ந்து பல துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நான் மட்டும் நாட்டிலே பூம்புகார் அரண்மனையிலே அறுசுவை உணவு உண்டு அம்சத்தூளிகா மஞ்சத்தில் உறங்கி சுகபோகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனது இந்த நிலையை என்னால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை நண்பா. என்ன செய்வது நண்பா? நீ கரிகாலனின் தங்கையை மணந்து அவனது அரண்மனையில் வாடும் வாய்ப்பை பெற்றாய். அரண்மனையில் இருந்தபடியே நமது போராட்டங்களுக்கு உன்னால் இயன்றவரை எவ்வளவோ உதவிகள் செய்தாய். நாம் போட்டிருந்த திட்டம் எப்படியோ கரிகாலனுக்கு தெரிந்துவிட்டது. சரியான நேரத்தில் குறுக்கிட்டு பூம்புகாருக்குள் நமது படை நுழைவதற்கு முன்பே தடுத்து விட்டான். மற்ற வேளிர்கள் அவனை பணிந்து அவனது ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கிவிட்டார்கள். கோழைகள்! உடனிருந்து உனக்கு உதவாமல் தடம் மாறி சென்று விட்டார்கள். தன்னை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். அன்று மட்டும் நான் உன்னோடு இருந்திருந்தால் அரை கணமும் உன்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். அதில் என்ன சந்தேகம்? ஆனால் என்ன நடந்தது என்று உணர்வதற்கு முன்பே எல்லாம் முடிந்துவிட்டது. அந்த கரிகாலன் மணவரையிலிருந்து படுகளத்திற்கு வந்து விட்டான். வேளிர் படையை விரட்டி அடித்ததோடு அவன் மனம் மாறவில்லை. அந்த இருங்கோவேளை விட்டு வைக்க மாட்டேன் என்று மிழலை கூற்றத்திற்குள்ளேயே நுழைந்து விட்டான். போதும் நண்பா, போதும். அதை பற்றி சொன்னாலே என் நெஞ்சம் பதறுகிறது, என் உடல் தகிக்கிறது. அந்த கொடியவன் கரிகாலன் மிழலை கூற்றத்தை எரித்து சாம்பலாக்கி விட்டான். அரண்மனையை இடித்து மண்மேடாக்கி விட்டான் என்பதையெல்லாம் கேள்விப்பட்ட போது நான் எவ்வளவு துடித்தேன் தெரியுமா? நீயும் உன் மனைவியும் தங்கை தாமரையும் என்ன ஆனீர்களோ என்று தவியாய் தவித்துப் போனேன்.